எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து தூங்காமல் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ருதி சொன்னதே வந்து யோசனையாகவே வந்துகிட்டு இருக்குது. குழந்தை பெற்றுக்காம வாடகை தாய் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து விஜயாக்கு வந்து அப்படியே உறுத்தலாகவே இருக்குது. அதையே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. 1க்கு 3 குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன். ஊர் உலகமே வந்து அவங்கவுங்க தான் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. இவன் என்னமோ அதிசயமாக பேசிக்கிட்டு இருக்கா. இவக்கிட்டையில பேசி எதுவும் ஆக போகிறது கிடையாது. சரியான வாயாடி. நாளைக்கே வந்து அவங்க அம்மாவை போய் பார்த்து நம்ம பேசணும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. காலையில் விடிஞ்சதும் நேரமாகவே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகுறாங்க. மீனா வந்து கிச்சன்லேருந்து காஃபி போட்டுட்டு வெளியே வராங்க. குளிச்சுட்டு வெளியே வந்த விஜயா வந்துட்டு ஏ மீனா காஃபி ரெடியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் நீங்கள் இன்னத்துக்கே எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏன் நான் எப்போ எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் எந்திரிக்கணுமா? காஃபி கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து காஃபி கொண்டு வராங்க. அந்த நேரம் பார்த்து வாக்கிங் போயிட்டு அண்ணாமலை வந்து வராரு. மீனா வந்து விஜயாக்கு காஃபி கொடுத்துட்டு அண்ணாமலை பார்த்துட்டு வந்துட்டீங்களா மாமா, இருங்க உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன விஜயா இன்னத்துக்கே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லைங்க நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேன், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லைங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க விஜயா. சரின்னு மீனா வந்து அண்ணாமலைக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா மீனா சீக்கிரமாக டிஃபன் செய்ய, நான் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியத்தை உடனே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜயா காஃபி குடிச்சிட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு ஸ்ருதியோட அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டு எதுக்கு சம்மந்தி அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன விஷயம் காலையிலேயே கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு நான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் பக்கத்தில் கோயிலுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஷயம் சம்மந்தி, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஒரு 9 மணிக்கு வந்துடுறேன், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வச்சிடறாங்க. எல்லாரும் டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அத்தை வந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா. அங்க கோயிலில் காமிக்கிறாங்க. விஜயா வந்து ஸ்ருதியோட அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதியோட அம்மா அங்கே வராங்க. அவங்கள பார்த்தோன்னா வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. நான் இப்போதான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு, சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அவங்களும் 2 பேரும் சாமி கும்பிட்றக்கு போகிறாங்க. 2 பேரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரகரத்தை சுற்றிட்டு அப்படியே பேசிகிட்டே வராங்க. என்ன சம்மந்தி உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஸ்ருதி என்ன பண்ணா, எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் 1க்கு 3 பையன் பெற்று வச்சுருக்கேன், நீங்களும் வசதியான வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்களும் ஒரு பொண்ணை பெற்று எடுத்து வச்சுருக்கீங்க, என் மாமியார் வந்திருந்தாங்க உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் பாட்டிமா வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் எல்லா மருமகளையும் கூப்பிட்டு எப்போ எனக்கு கொள்ளு பேரனை பெற்று கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதி உடனே நான் வந்து வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்ருதியோட அம்மாக்கே வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, அவள் அப்படியே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சம்மந்தி அவள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கா, அவள் அப்படி சொன்னோன்னு எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆனால் என் மாமியாரும் வீட்டுக்காரும் தான் வந்து பொறுமையாக பேசினாங்க. கேட்டங்காட்டிக்கு குழந்தை பெற்றுக்கிறத நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, சீரியல் நடிக்கிறவங்க அழுதாங்க அது இதுன்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சம்மந்தி, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ஸ்ருதி, என்னதான் உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இப்போ அவள் எங்கள் வீட்டு மருமக. என் வீட்டில் பெரிய மருமகளாக இருக்கிற ரோஹிணி வந்து உங்களை மாதிரியே வசதியான வீட்டு பொண்ணு தான். அதுக்கு அடுத்த இடத்துல ஸ்ருதி தான் நான் நினைக்கிறேன், உங்களுக்கே தெரியும். அது அந்த மீனாவை வந்து நான் என் மருமகளாகவே நினைக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ரோஹிணிக்கும் ஸ்ருதிக்கும் குழந்தை பிறக்கிறது தான் வந்து நான் பெருசாக நினைப்பேன். அப்படி இருக்கும்போது ஸ்ருதி குழந்தை பெற்றெடுக்காமல் வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றெடுக்கிறேன்னு சொன்னால் நம்ம 2 குடும்பத்துக்கும் அது எவ்வளோ பெரிய அவமானம். அது ஏன் சொன்னால் அவளுக்கு புரிய மாட்டேதுன்னு தெரியல. இதை உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்தேன். நீங்கள் ஸ்ருதியை கூப்பிட்டு பொறுமையாக இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் காசு பணம் செலவு பண்ணி வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றெடுத்தாலும் அது நம்ம குழந்தைங்கிற மாதிரி ஆகுமா? ஒரு கட்டத்தில் 4 பேர் பார்க்கும்போது பேசும்போது நம்ம பெற்றெடுத்த குழந்தை இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கே வரும். அதுக்கப்புறம் அவன் மேலேயே அவளுக்கு கோவம் வரும், அவள் வாழ்க்கையே அதனால் கெட்டு போயிடும். இதெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்கிறேன். நான் அதை பற்றி பேசினாவே அவள் ரொம்ப கோவப்படுறா. இதே நான் ரவிக்கிட்ட பேசினா அவனும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லைனாலும் ஸ்ருதிக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். அதனால ஸ்ருதியை கூப்பிட்டு நீங்கள் இது விஷயமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சம்மந்தி, நான் அவளை வீட்டுக்கு வர சொல்லிட்டு இது விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. பேசின மாதிரி காமிச்சிக்காதீங்க, நீங்களா பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.